பிச்சை எடுத்தது பொழச்சிக்க போடி. ஆமா இல்ல ரெண்டு பேரும் பணக்கார மாப்பிள்ள நகை பவுன் இருக்குதுங்கிறிய அந்த பணம் நகை இதெல்லாம் பேசுமா? காசு கொண்டாந்து மாப்பிள்ள வந்து மத்தாத்து அடிக்கிறான். பணமும் வேணும். கணக்குப்படி பார்த்தா பணத்து பக்கத்துல போய் படிச்சீங்கன்னா குழந்தை பெத்துக்குவியா? கணக்குப்படி பார்த்து இவங்களுக்கு தேவை காசு. ஓ பணம் நட்டு சொகம் அப்படின்னு என்ன கணக்கு போடுறீங்க? பணக்கார மாப்பிள்ளைய கட்டிக்கிறத விட புள்ள சொல்ற கணக்கு பார்த்தோமா இருக்கிறவனை கட்டிக்கிறா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அது நினைக்குது. வாழலாம் பிடிச்சுனா பிடிக்காத சரி பிடிச்சு வரேன் பிடிச்சுன்னு சொல்றீங்களே அந்த பிடிச்சிருங்க என்னது இருக்குது? என்ன வேணும்? என்ன இருக்குது? மனுஷனுக்கு ஆண்மை இருந்தால் போதும். அக்கா அக்கா அவன் ஆம்பளக்கா 10 மாசம் அண்ணன் மக வந்தவன் அம்மாவா ஆயிடுறாயா? அது ஒண்ணு போதுச்சா? கல்லோட சோறு போடுவான். அதாவது எப்படி தெரியுமா, அந்த பணக்கார மாப்பிள்ளை கட்டிக்கிறதோட மனசுக்கு பிடிச்சதோட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம். புளியா மரத்துல பொங்கி தின்னாலும் கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்குதா? புளியா மரத்துல பொங்கி தின்னா ஒரு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 4 பேர் வீதியில போனா அதை பாரு, இந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய ஒரே ஒரு கண்ணு கண்ணுக்கண்ணாக ஒரே ஒரு மக கமல சுந்தன் பெற்று வச்சிருக்காங்க. ஒண்ணு இல்லாத கட்டிக்கிட்டு ஒரு புளியா மரத்துல பொங்கி தின்னாங்களே எப்படி கேட்ட பேர் வரும்? கெட்ட பேர் வரும் எங்களுக்கு. அதெல்லாம் கேட்டா நான் உயிரோட இருக்கணுமா? இல்ல நீ ஆட்சிப்படி போட்டியை கட்டிட்டு போறான். இல்ல தங்கோல் போட்டிய இதுக்கு மேல ஏண்டி ஏய் வாடி, இதுக்கு மேல நீ எங்கேயாவது பிச்சை எடுத்ததும் பொழைச்சுக்கு போடி. ஏக்கா பிச்சை எடுத்து போறீங்க யாராச்சும் ஓடிக்கிட்டே போயிடுவா. அதனால இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குது? அதனால நம்ம அரண்மனையில கொண்டு போய் அடைச்சு வைக்கும். அப்புறம் மேல்ட்டுக்கு யார வந்து எவன் தூக்கி போறான்? நம்ம அரண்மனையில போய் வைக்கலாமே. இவன் அடைச்சு வச்சா எவன் வந்து தூக்குறான்? நாம சொல்ற மாதிரி கட்டியானோம். அப்புறம் பரிச்சம் போட்டாச்சு. அந்த ஆளு ரெடியில இருக்கிறான். போய் அப்படியே 2 தரம் வீட்டுல இருக்கிறது காட்டுல இருக்கிறது பூரா வாரிக்கிட்டு வந்து பொண்ணா போட்டுட்டா. இதனால போட்டுட்டு இருக்கு பாரு. பட்ட பட்டையா போட்டிருக்கிறியா? இது ஒரு வேளை பொண்ணு இல்ல 2 பேத்துல யாரையா ஒருத்தனா அந்த பையன் கல்யாணம் பண்ணாலும் பண்ணிடுவான். சொல்ல முடியாது. சும்மா விட்டா மாமனோட கூட ஓடி போயிடுவான். அதனால அரண்மனையில கட்டி இழுத்து அழைச்சு வச்சிடணும். ஆமா அதாவது நீங்க அப்படி இருங்க, நான் அம்மாட்ட 2 வார்த்தை பேசுறேன். ரைட் ஒப்பங்கிட்ட பேசுறேன். நீ யார்கிட்ட பேசணும்? சரி பேசணும். என்னம்மா? அதாவது இன்னும் 8 நாள் இருக்கு.
ஆமா. எனக்கு திருமணத்துக்கு. ஆஹா. அதாவது ஆ. இது வரைக்கும் எனக்கு குழந்தையில இருந்து நீங்க எனக்கு கதை சொன்னீங்க. சரி. அதாவது இந்த அழகு சுந்தரியாகப்பட்டவள் உனக்கு இன்று ஒரு கதை சொல்லுகிறேன். ஆமா. அதோட நான் கதை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஏதோ மனுஷன் அறிகுறி இருக்குதான். அப்படியா? ஆமா. எப்படி இருந்தாலும் நான் ஏழை மாப்பிள்ளையா தான் பிடிச்சோட வாழ்றேன்னு சொல்லி இருக்கிறேம்மா. இருந்தாலும் சரி. இங்க எத்தனையோ பேர் கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பிச்சை எடுத்தாலும் அந்த அபிமானத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றேன். ஆனா கேளும் சபையோர்களே, பெரியவர்களே, சுந்தரி என்று பகவானுடைய மகள். பகவானுடைய மகளாகப்பட்டவள் தாய் பேச்ச தந்தை பேச்ச கேட்கணும்னு நாலு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உள்ளம், நல்ல ஒரு இருந்தா பகவானுடைய மகளுக்கு அவள் இடத்திலே மாங்கிலி பிச்சை கேட்கின்றார். உங்ககிட்ட மாங்கிலி பிச்சை கேட்கிறாங்க. அந்த மாங்கிலி பிச்சை போட்டா கல்யாணமாக அவளுக்கு கல்யாணமாகும். நாக தோசை, செவ்வாய் தோசை, கன்னி தோசை சொல்ல பிரகடனம் இருக்கும். அந்த குடும்பத்துல பிண்டிச்சூனை இருந்தாலும் இருந்தாலும் இந்த மக்கள் கிட்ட நல்ல ஒரு பண்பு இருந்தா இதோ அது பிடித்த ஒரு வாழ்வதை நினைச்சாங்களா? உனக்கு ஏதோ அங்கிட்ட போய் பிச்சை எடுத்து கேடு, அப்படி கொடுத்தாங்களா நீ அப்படி கூட பாத்துக்க. அப்படி கூட நீ பொழைச்சிக்கலாம். யாரும் உங்களுக்கு மனுஷன் இல்லைன்னு வச்சுக்கா. இந்த காலத்துல பணம் தான் முக்கியம் கேட்டீங்கன்னா யாரும் உனக்கு பிச்சை போடலாம். அந்த பணக்காரன் தான் உனக்கு இந்த பணம் தான் முக்கியம். பணம் உனக்கு இருக்குன்னா அந்த மக்கள் கிட்ட கேடு, அவங்க கிட்ட வாங்கு. அப்ப பணத்தால பிறகு பணம் ஜெயிக்குதா இல்ல இந்த பாசம் ஏட்டு மாதிரி இத்தனை பேர் உட்கார்ந்து எப்படி இந்த பணமா பணமா என்று பார்த்துக்கணும். எடுக்கணும்.